வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Wrapcart ஸ்கின்ஸ். ஸோ Wrapcart பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக 2 தடவை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட் அனுப்பியிருந்தாங்க. இந்த தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, 3 சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சூஸ் பண்ணி 3 இன்றைக்கி தான் கைக்கு கிடச்சிது. ஸோ இந்த 3 ஸ்கின்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. உண்மையிலே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்வலப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கேஸ், இப்போ நம்ம Wrapcartோடைய பேக்கிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் Wrapcartோடைய பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் எல்லாமே இந்த தடவை மாற்றிருக்காங்க. போன தடவை நம்மளுக்கு வேறு மாதிரி கிடச்சிருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலே டாப்பில் Wrapcart அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களோட லோகோவோட. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அவங்க ஃபேமஸாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஸோ Wrapcartோடைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 ஃபீச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஃபோனுக்கு, டேப்லெட்டுக்கு, அண்ட் கிரெடிட் கார்டுக்கு, அப்புறம் லேப்டாப்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கோல்டு கலர் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வியூ, அதாவது மொபைலுடைய பேக் வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஸ்கின், அதாவது மார்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஸ்கின்னு iPhone 13 மினிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Wrapcartோடைய அட்வர்டைஸ்மெண்ட் வழக்கம் போல் நம்மளுக்கு போன தடவையுமே இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த தடவை அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் படித்து பார்த்துக்குங்க. அண்ட் இன்கேஸில் உங்களுக்கு ஒட்ட தெரியலனா ஒட்டுறதுக்கு உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல்லே எப்படி ஒட்டுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கிட்டு, நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். மொத்தமாக 3 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம 3 ஆர்டர் பண்ணனால 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 ஆர்டர் பண்ணால் 1 தான் உங்களுக்கு வரும். அண்ட் தட்ஸ் இட் கேஸ், அவ்வளோதான் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த கோல்டு கலர் ஸ்கின்னோட க்ளோசர் லுக்கை பார்க்கலாம். ஸ்கின் சூப்பராக இருக்குது. அண்ட் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க, எட்ஜாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன எட்ஜு கூட உங்களுக்கு தப்பாக வராது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் லோகோ அண்ட் அந்த பவர் பட்டன் அண்ட் கேமராவுடைய அந்த கட் அவுட் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இதை நம்ம வந்து iPhone 12 இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பேட்டரி வியூ ஸ்கின் இது. ஸோ நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நம்மளோட Realme X2 இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் ஓகே கேஸ், ஃபைனலி iPhone 13 mini ஒயிட் கலர். ஸோ இதில் நம்ம அந்த மார்பிள் ஸ்கின்னை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ கேஸ், இப்போ இந்த 3 ஸ்கின்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா நான் மேலே ஐபட்டில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளே வீடியோ பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ இந்த 3 ஸ்கின்ஸில் என்னுடைய ஃபேவரட் ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். ஸோ நான் Wrapcart சைட்டுக்கு போனோடனே எனக்கு இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்கின், இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஸ்கின் தான் இது. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு அது ஃபீலை கொடுக்கும். பட் இருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலாக பண்ணியிருக்காங்க. Wrapcart உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கின்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 to 300 rupeesக்குள்ளே உங்களுக்கு வரும். எல்லா மால்ஸுக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஐஃபோன்ஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. பட் ஐஃபோன்ஸுக்கு எனக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ட்ராகனுக்கு பதிலாக A14 அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். பட் இன்கேஸில் உங்கள் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த ஃபோன் Realme X2 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட வர ஃபோன் இது. ஸோ இது
இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Wrapcart ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக உங்களுக்கு அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையிலே இந்த ஃபோனை பிரித்து வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட்டு என்னுடைய அடுத்த ஃபேவரட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இதுதான். iPhone 13 mini ஒயிட் கலரில் இதை நான் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா ஒட்டின மாதிரி தெரியாது. ஏன்னா மெயினாக இந்த ஃபோனுமே ஒயிட் கலரு. ஆர்டர் பண்ணால் அந்த மார்பிள் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். ஸோ அப்ளை பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது, பட் உண்மையிலே இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மார்பிளை தொடும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தொடும்போது அந்த ஃபீல் கிடைக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக ஒட்டிடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் லாங் டேர்ம் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிஞ்சு வர்ற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்கின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அந்த ஸ்கின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் அகெயின் 250 to 300 rupees அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்கின்னை போட்டு நீங்கள் மேலே கேஸும் போடலாம். நான் அப்படி தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெறும் ஸ்கின்னை போட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரிஸ்க் தான். அது இந்த மாதிரி சின்ன ஐஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் தான், நம்ம தெரியாமல் கீழே போட்டுருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் மேலே டிபியூ கேஸுமே போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம். இன் கேஸில் உங்ககிட்ட 12 mini இல்லை 13 mini இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா இருக்கும் உண்மையிலே. அண்ட் கேஸ் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கின். ஸோ இந்த கோல்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணும்போது அதை ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நேரில் வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலைன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அந்த கலர் இதில் கிடைக்கல. பட் ஸ்கின் நல்லா தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சைட்லலாம் சரியாக ஒட்டலை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கின் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலுமே இந்த கோல்டு ஃபினிஷ், இந்த மேட்டி ஃபினிஷ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இன்கேஸில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே இப்போ பேஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மெயினாக இதோட கலருமே இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ கலர் ஐஃபோன். ப்ளூ கலர் iPhone 12 இந்த கோல்டு கலர் ஒட்டினா உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்காது. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் இன்கேஸில் லைட் கலர் வச்சுருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த ஸ்கின் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப தின்னாக வரும். ஸோ தின்னாக வரும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்கேஸில் இந்த மாதிரி ஸ்கின் எடுக்கிறீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், தட்ஸ் இட் இந்த 3 ஸ்கின்னு. அண்ட் இப்போ நம்ம Wrapcart ஸ்கின்னை எதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன் பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் ஸ்கின் வாங்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வெப்சைட் உங்களுக்கு இருக்குது. ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் Wrapcart சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Wrapcartல எல்லா மாடல் ஃபோன்ஸுக்குமே உங்களுக்கு ஸ்கின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து முதல் அட்வான்டேஜ். ஏன்னா அங்கே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுக்குமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் போன தடவை ஆர்டர் பண்ணதுக்கும் இந்த தடவை ஆர்டர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி ஆக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ டெலிவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் டெலிவரி சர்வீஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Wrapcartலேருந்து உங்களுக்கு தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே நான் 3 வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த 3 வீடியோவிலுமே பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிறத அவங்க வந்து டச் பண்ணவே இல்லை. எந்த ஸ்கின் வாங்கினாலுமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ப்ரைஸ் வந்து அதிகமாகலாம் வைக்கல. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்கின்ஸோட ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் 1000 ரூபாய்க்கெல்லாம் ஸ்கின் பார்த்துருக்கேன். பட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 300-350 rupees வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குது. மினிமம் உங்களுக்கு 200 rupees ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 250 to 300 rupeesக்குள்ள உங்களுக்கு வரும். டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அவங்க ஆஃபர் போடும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 50 rupees டெலிவரி சார்ஜ் வந்து வாங்குவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் வராது. அட் த சேம் டைம் நீங்கள் நம்பி வாங்கலாம். அதாவது நம்பி நீங்கள் கார்ட் பேமெண்ட் கூட பண்ணலாம். எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ட்ரஸ்டடான பிராண்டு தான். ஸோ நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த ஸ்கின்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் கையாலே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி வந்துடும். எந்த ஒரு ஸ்டெயினுமே மெயினாக உங்களுக்கு இருக்காது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐபட்டில் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ Wrapcart தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் வந்ததுக்கும் இந்த தடவை ரிவ்யூ யூனிட் வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த பேக்கிங்லேருந்து அந்த டெலிவரி சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க நிறைய கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம்.
அதனால் அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாலுமே அந்த ஸ்கின்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $250 $300 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஸ்கின்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோனுக்கு மட்டும் இல்லை, லேப்டாப்புக்கு வச்சுருக்காங்க, சார்ஜர் அடாப்டர்ஸுக்கு இருக்குது. ப்ளஸ் இப்போ கேஸுமே பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் Wrapcartக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.